இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். இந்த வீடியோ பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்து டொமைன் ஆட் பண்ணி ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்து டொமைன் ஆட் பண்ணாமல் வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யாருக்கெல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆச்சோ ஸோ அவங்களுக்கு உண்டான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இப்போ நான் வந்து சில இமேஜஸ் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். இந்த இமேஜஸ் வச்சு தான் நான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ண போகிறேன். இந்த இமேஜ் எல்லாமே நான் வந்து கூகுள்லேருந்து எடுத்த இமேஜ் தான். ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு .com சைட்டு. என்ன ரீசனுக்காக வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிராப்டு கண்டென்ட்காக வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் காட்டக்கூடிய இமேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீசனுக்காக வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரீசன் வந்து நீங்கள் பார்க்காதீங்க. டோட்டலாக இந்த சைட் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த பேசிக்கை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு .com சைட் அல்லது .in சைட்டாக வந்து இருக்கலாம். இந்த சைட்டுக்கு வந்து ஆட்சன்ஸ் ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் ஐ ஹவ் ஃபிக்ஸ்ட் த பாலிசி வயலேஷன் ஆன் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல சைட்டோட நேம் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் லைக் டு யூஸ் டிஃப்ரெண்ட் சைட் ஃபார் ஆட்சன்ஸ். ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக என்ன ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இவங்க சொன்ன இந்த ஸ்கிராப்டு கண்டென்ட் இந்த பிரச்சனையை உங்களுடைய சைட்டில் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப இதே சைட்டுக்கு நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணணும்னா ஐ ஹவ் கன்ஃபார்ம் ஃபிக்ஸ் த பாலிசி வயலேஷன் ஆன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு கீழே வந்து சப்மிட் அப்ளிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப வந்து அதே சைட் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு வந்து இந்த சைட்டில் முழுக்க உங்களுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து வெறும் காப்பிரைட் கண்டென்ட் தான் நீங்கள் போட்டிருக்கீங்க, அதனால் திரும்ப அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு நினச்சி நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இன்னொரு சைட் வந்து ஜென்யூனாக எந்த ஒரு காப்பிரைட்டுமே இல்லாத உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக நீங்கள் போட்டு ஒரு சைட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சைட்டுக்கு நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட்சன்ஸ் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைட்டில் நீங்கள் டொமைனே ஆட் பண்ணலை அப்படின்னா அதுக்கு வந்து என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு blogspot.com அந்த சைட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே ஸ்கிராப்டு கண்டென்ட் பிரச்சனை தான். இதில் வந்து ஆப்ஷன் நீங்கள் வந்து பாருங்கள். அண்ட் இதை நான் ஜூம் பண்ணிக்கிறேன். கீழே வந்து பாருங்கள். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் blogspot.com அப்படின்றதுக்கு மேலே வந்து பாருங்கள் blogspot.com, கீழே வந்து பாருங்கள் blogspot.com தான். ஸோ இந்த சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் ஆட் பண்ணாத சைட்டு. அதே ரீசன் தான். இங்கே என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்டு கண்டென்ட் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்கிராப்டு கண்டென்ட் தான். பட் ஆனால் இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஐ கன்ஃபார்ம் ஐ ஹவ் ஃபிக்ஸ்டு த பாலிசி வயலேஷன் ஆன் போட்டு இந்த சைட்டோட நேம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் 2வது ஆப்ஷன் வந்து கொடுக்கல. இந்த சைட்டில் மாதிரி உங்களுக்கு வந்து 2வது ஆப்ஷன் வந்து கொடுக்கல. இது வந்து டொமைன் ஆட் பண்ண சைட்டுக்கு ஸ்கிராப்டட் கண்டென்ட் சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டொமைன் ஆட் பண்ணாத blogspot.comக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே ஸ்கிராப்டட் கண்டென்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் டொமைன் ஆட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து 2வது இன்னொரு ஆப்ஷன், அதாவது அடிஷ்னலாக நீங்கள் இன்னொரு சைட்டு கூட நீங்கள் ரன் பண்ணியிருக்கலாம். அந்த சைட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கூட இருக்கலாம். அண்ட் அந்த சைட் வந்து ஆட்சன்ஸுக்கு எலிஜிபிலிட்டியாக கூட இருக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் உங்களுக்கு என்ன ஒரு ஆப்ஷன் வந்து மறுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பிளாக்கில் டொமைன் ஆட் பண்ணாததுனால இந்த சைட்டுக்கு மட்டும்தான் திரும்ப நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஒருவேளை நீங்கள் டொமைன் ஆட் பண்ணி அந்த சைட்டுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. 2வது ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி இன்னொரு சைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சைட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சைட்டை நீங்கள் அப்படியே விட்டுடலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு டொமைன் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இந்த பாயிண்ட் தான் நான் சொல்ல வந்தேன். இதுக்கடுத்து இன்னொரு இமேஜ் வந்து நான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு .com சைட்டு. இதுக்குமே வந்து பாருங்கள் ஐ ஹவ் கன்ஃபார்ம் ஃபிக்ஸ் த பாலிசி வயலேஷன். கீழே வந்து பாருங்கள் ஐ ஆர் லைக் டு யூஸ் டிஃப்ரெண்ட் சைட் ஃபார் ஆட்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா .com ஆட் பண்ண ஒரு சைட்டு. புரியுதுங்களா? டொமைன் ஆட் பண்ண ஒரு சைட்டு. ஸோ இந்த சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நாலேஜுக்கே தெரிய வருது. இந்த சைட்டில் வந்து நான் ஃபுல் காப்பிரைட் கண்டென்ட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. திரும்ப அப்ளை பண்ணாலும் எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபார்மாக நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா இந்த சைட்டை விட்டுட்டு திரும்ப 2வது இன்னொரு சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணி அந்த சைட்டு ஜென்யூனாக நீங்கள் வந்து ஓன் கண்டென்ட் போட்டு அந்த சைட்டுக்கு நீங்கள் இதே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிகினர் வந்து இந்த ஆட்சன்ஸோட பேசிக் தெரியாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணுறாங்க, இல்லைனா ஒரு யூடியூப் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஓன் நேம் அண்ட் ஜிமெயிலில் போட்டு ஃபோன் நம்பர் எல்லாம் போட்டு ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த பிளாக்கருக்கோ அல்லது அந்த யூடியூபுக்கே வந்து ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்டுறாங்க. விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு பிளாக் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இன்னொரு பிளாக் க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதே பேரில் ஒரே டிவைஸில் அவங்க வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு திரும்ப 2வது பிளாக்கருக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2
AdSense அக்கௌண்ட் டபுள் AdSense அக்கௌண்ட் பிரச்சனை வருது புரியுதுங்களா? ஸோ ரிஜெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து அந்த மெயிலில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏற்கனவே AdSense அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. ஒரு பேரில் வந்து ஒரு AdSense அக்கௌண்ட் தான் பண்ண முடியும். அதனால் பழைய AdSense அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இந்த பிளாக்கருக்கு வந்து AdSense அப்ளை வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து என்ன இதில் இன்னும் சில பேர் வந்து என்ன பிரச்சனை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண அந்த AdSense அக்கௌண்ட் மெயில் ஐடி பாஸ்வேர்டு எதுவுமே மறந்து போச்சு. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மெயில் ஐடி என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அவங்களால அவங்களுடைய பேரில் திரும்ப AdSense அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியாது. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பட் ஆனால் நிறைய பேர் வந்து அது ப்ராப்பராக பண்ணாதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து இன்றைக்கி வரைக்குமே நிறைய பேர் வந்து சால்வ் பண்ணாமல் தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி 2 AdSense அக்கௌண்ட் பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து ஒரு பிளாக் ரன் பண்ணுறீங்க. பிளாக் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே ஒரு ரூ. 130 ரூ. 120க்கு டொமைன் வாங்கி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த சைட்டுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் 2வது சைட்டுக்கு நீங்கள் வந்து அதே AdSense அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து திரும்ப நீங்கள் வந்து AdSense வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் புரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு .com சைட்டுக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரச்சனை 2 ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து எனபிளில் இருக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு blogspot.com சைட்டு. இதுக்கு வந்து பாருங்கள் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு .com சைட்டு அண்ட் நேவிகேஷன் பிரச்சனை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கும் வந்து பாருங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது. ஐ ஹேட் லைக் டு யூஸ் டிஃப்ரெண்ட் சைட் ஃபார் AdSense அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இது நேவிகேஷன். ஆனால் இது வந்து blogspot.com. இதுக்கு வந்து பாருங்கள் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துக்கிருக்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் ஆட் பண்ணி அப்ளை பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும். சில பேர் வந்து டொமைன் ஆட் பண்ணாமையும் நீங்கள் வந்து AdSense வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஸோ மற்றவங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த மிஸ்டேக் வந்து யாரும் பண்ணக்கூடாது. அண்ட் ஒரு ரூ. 120 ரூ. 130 நீங்கள் ஒரு டொமைன் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி AdSense அப்ளை பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதே AdSense அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2வது இன்னொரு வெப்சைட் கிரியேட் பண்ணி திரும்ப அதே AdSense அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து திரும்ப AdSense அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஏன் நீங்கள் வந்து பயன்படுத்தாமல் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. ஐ திங்க் இந்த ஒரு ரூ. 120 ரூ. 130 அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஸோ உங்களில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த blogspot.com டொமைன் ஆட் பண்ணாமல் எத்தனை பேர் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆச்சு, உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் தான் உங்களுக்கு காட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் டொமைன் ஆட் பண்ணி இந்த மாதிரி வந்து AdSense அப்ளை பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 2 ஆப்ஷன் காட்டுதான் நீங்கள் வந்து சொல்லுங்கள். டொமைன் ஆட் பண்ணவங்களும் சரி ஆட் பண்ணாலும் சரி உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் வேர்ட்பிரஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் போங்க. அது வந்து வேர்ட்பிரஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி ஸோ வேர்ட்பிரஸ் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோ நீங்கள் வந்து பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.